எவ்ரிவன், நான் உங்க ஸ்ராவணி மேம். ஸோ நீங்க நீட் 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ நிறைய பேர் வீட்ல வந்து அவங்களுக்கு ஃபுல்லா ஒரு இயர் டிராப் பண்ணி ரிப்பீட் பண்றதுக்கு அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் உங்களுக்கும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆல்ரெடி இப்போ சீட் கிடைச்சிருச்சு, இதை எடுத்துட்டு பார்ஷியலா நம்ம வந்து ரிப்பீட் பண்ணலாமா, முடியுமா, காலேஜ் போயிட்டே நீட்டுக்கும் படிக்கிறதுக்கு அதெல்லாம் எப்படி பிளான் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி மைண்ட்ல ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் இல்ல, பார்ஷியல் டிராப்ல செட் ஆகுது, ஒரு வருஷம் கம்ப்ளீட்டா டெடிகேட்டடா நான் படிச்சா கண்டிப்பா வந்து நீட் எக்ஸாம் நான் கிளியர் பண்ணி நல்ல கவர்மெண்ட் காலேஜ்ல நான் வந்து என்னோட ட்ரீம் காலேஜ் என்டர் ஆயிடுவேன். அந்த மாதிரி வந்து இன்னொரு செட் ஆஃப் குரூப்புமே வந்து இருக்காங்க. சோ நீங்க ரிப்பீட் பண்ணாலும் சரி, இல்ல பார்ஷியல் டிராப் பண்ணாலும் சரி, கரெக்டான மெத்தட் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நீட் 2025 நம்ம சூப்பரா வந்து கிராக் பண்ண முடியும். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ரியலைசேஷன். சோ ப்ரீவியஸ் இயர் நீங்க எழுதிருக்கீங்க இல்லையா, 2024ல எழுதின அட்டெம்ப்ட்ல என்னெல்லாம் தப்பு பண்ணோம் நம்ம அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பண்ண தப்பே திருப்பி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஏன்னா தப்பு பண்ணதுனாலதான் நமக்கு மார்க்கும் வந்து கம்மியாச்சு. சோ என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சிலபஸே கொஞ்சம் முடிச்சிருக்க மாட்டோம். சோ சிலபஸே இன்கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து சிலபஸ்லாம் முடிச்சிட்டேன் மேம் நானு, ஆனா ப்ராப்ளம்ஸ் பிராக்டிஸ் பண்ணாம போயிட்டேன். So that is one great mistake. ப்ராப்ளம்ஸும் பிராக்டிஸ் பண்ணிட்டேன், ஆனா கடைசி நேரத்துல ரிவிஷன் பண்ணாதனாலே எக்ஸாம்ல போய் எனக்கு தெரிஞ்ச கான்செப்டே எனக்கு மறந்து போயிடுச்சு. சோ ரிவிஷன் பண்ணாத ஒரு விதமான ஒரு மிஸ்டேக். ஏன்னா எல்லாத்தையுமே நான் பக்காவா பண்ணிட்டேன், ஆனா நான் ப்ராப்பரான மார்க் டெஸ்ட்ல அட்டெம்ட் பண்ணாதனாலே எனக்கு ஒரு மாதிரி பேனிக் ஆயிடுச்சு, எக்ஸாம்ல போய் டைம் மேனேஜ் பண்ண தெரியல. இப்படி ஒரு 4வது குரூப் ஆஃப் மிஸ்டேக்ஸும் வந்து இருக்கு. சோ இந்த 4 மிஸ்டேக்ஸ்ல நீங்க 4ஐயும் பண்ணியிருந்தாலும் சரி, இதுல ஏதாவது ஒரு கேட்டகரியில நீங்க இருந்தாலும் சரி, இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிக்கலாம். சரியா? உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டிட்டர்மினேஷன் அண்ட் தென் ஃபோக்கஸ் இருக்கு. உங்களுடைய ட்ரீம் காலேஜ்ல லேண்ட் ஆகுவேன், அதுக்காக இந்த ஒரு 1 இயர் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி படிப்பேன் அப்படின்னா, நீங்க பார்ஷியல் டிராப்பர்ஸ்னாலும் சரி, இல்ல கம்ப்ளீட்டா டிராப் ஆனாலும் சரி, சூப்பரா நீங்க கிளியர் பண்ண வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. சரியா? சோ அதுக்கு ஒரு ரியலிஸ்டிக் ஸ்டடி ஷெட்யூல் வந்து வேணும். ஓகே, ரியலிஸ்டிக் ஸ்டடி ஷெட்யூல்னா என்னவா? சோ இந்த நேரத்துல இவ்வளவுதான் முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரியலிஸ்டிக் ஸ்டடி பிளான். எப்பயுமே நம்ம ஒரு ஸ்டடி பிளான் போடுவோம், இத்தனை மணிக்குள்ள இதை முடிச்சிடலாம் அப்படின்னு. ஆனா ஒரு வாட்டியும் அந்த ஸ்டடி பிளானை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணவே மாட்டோம். ஏன் அப்படின்னா அன்இமேஜினபிள் ஸ்டடி பிளான் நம்ம வந்து போடுறோம். ஓகே, நம்மளுடைய கெப்பாசிட்டிஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் எல்லாத்தையும் தாண்டி ஒரு சாப்டரை நான் 1 ஹவர்ல முடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டடி ஷெட்யூல் போடுறதுதான் ஒரு மேஜர் தப்பு. ஓகே, சோ ஸ்மாலா நீங்க பிரிச்சுக்கோங்க. இருக்கிற ஒரு சாப்டரே டாபிக் வைஸா பிரிச்சு டாபிக் வைஸ் மாஸ்டரி தான் நீங்க இந்த இயர் வந்து பண்ண போறீங்க. சரியா? ஏன்னா எதையுமே நம்ம விட்டு வைக்க கூடாது, எல்லாத்தையுமே படிச்சுட்டு போயிடணும். சரியா? சோ அப்போ சிலபஸ் கம்ப்ளீஷனுக்கு ஒரு ஷெட்யூல் போடுங்க. சிலபஸ் கம்ப்ளீஷனுக்கு ஒரு ஷெட்யூல் போடுறப்பவே எவ்ரி வீக் எவ்ரி டே பேக்லாக்ஸ்க்கு ஒரு டைம் வந்து அலோகேட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம குறிப்பிட்ட டைம்குள்ள நம்ம அதை முடிக்க முடியாம ஏதாவது ஒரு கான்செப்ட் இருக்கலாம், ஒரு கான்செப்டுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆயிருக்கலாம். சோ அதை கம்ப்ளீட் பண்றதுக்காக எவ்ரி வீக் ஒரு நாள் பேக்லாக்ஸ் வச்சிருங்க. அண்ட் எவ்ரி டே ஒரு 1.5 hours நீங்க பேக்லாக்ஸ்க்கே வந்து கொடுத்துருங்க. அந்த டேல கம்ப்ளீட் பண்ண முடியாதது அந்த வீக்ல கம்ப்ளீட் பண்ண முடியாது, அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரியா? அண்ட் சிலபஸ் முடிச்சிட்டு பேக்லாக்ஸ் முடிச்சிட்டு ஃபைனலி ரிவிஷன் தான் ரொம்ப 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 முக்கியம். சோ அந்த ரிவிஷன் பண்றதுக்கு மைண்ட் மேப்ஸ், ஃபார்முலா ஷீட் அண்ட் கான்செப்ட் மேப்லாம் எல்லாத்தையும் நீங்க இந்த சிலபஸ் கம்ப்ளீஷன் அப்பவே நோட்ஸ் எடுத்து ரெடியா எடுத்து வச்சிருவீங்க. சோ அப்போ வெறும் பிராக்டிஸ் பண்ண போறீங்க அண்ட் தென் நிறைய மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்க போறீங்க. சரியா? சோ நீங்க பார்ஷியல் டிராப்பர்ஸா இருந்தாலும் சரி, அதாவது காலேஜ் போயிட்டு நான் நீட்டுக்கு படிக்க போறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்ல நீங்க கம்ப்ளீட்டா நீங்க வந்து ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன் கோச்சிங் சேர்ந்து நீங்க ஒரு விஷயத்தை டிராப் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னாலுமே 6 hours of self study is the key. சரியா? சோ அந்த 6 மணி நேரம் எப்படி படிக்கிறது? சோ 8ல இருந்து 5 மணி வரைக்கும் எதிர உங்களுக்கு காலேஜ் இருக்கும், இல்லனா நீங்க போற நீட் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் இருக்கும் இல்லையா? சோ அப்போ மார்னிங் ஒரு 2 hours of self study ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் ஈவினிங் அட்லீஸ்ட் ஒரு 4 hours நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணணும். சரி, உங்களுடைய ப்ரிப்பரேஷன் நீங்க கிளாஸ் கவனிக்கிறப்ப ஸ்டார்ட் ஆகிறது கிடையாது. ஓகே, கிளாஸ் மட்டும் கவனிச்சுட்டு வந்து அப்படியே நீட் எக்ஸாம் போயிடலாமா? கூடவே கூடாது. கண்டிப்பா செல்ஃப் ஸ்டடி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு நீட் டாப்பருமே ஒரு செல்ஃப் ஸ்டடில அவங்க ரொம்ப ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நீங்க கோச்சிங் இன்ஸ்டிடியூட் போனாலும் சரி போகாட்டியும் சரி, செல்ஃப் ஸ்டடிக்கு ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்பதான் நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம், அப்பதான் நம்ம கத்துக்க ஆரம்பிப்போம். சரியா? இப்போ பார்ஷியல் டிராப்பர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு நிறைய இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேலஞ்சஸ் எல்லாமே வந்திருக்கு, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் டைவர்ஷன்ஸ் வந்து இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நீட் எக்ஸாம்க்கு படிச்சுட்டே இருப்பீங்க, அப்பதான் பார்த்து நமக்கு இன்டர்னல்ஸ் வரும், கல்ச்சுரல்ஸ் வரும், ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க, ப்ராக்டிகல்ஸ் இருக்கும், செமஸ்டர் எக்ஸாம்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி சோசியல் மீடியா டைவர்ஷன்ஸும் வந்து இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் பார்ஷியல் டிராப்பர் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் சில் கூலா தான் வந்து இருப்பாங்க, எல்லாருமே கொஞ்சம் ஜாலியா தான் இருப்பாங்க. பட் நீங்க அதெல்லாம்
எல்லாம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? சோ அவங்க கூட சேர்ந்து நம்மளும் டைவர்ட் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம நீட் கனவு அப்படியே போயிடும் இல்லையா? சோ நீங்க நீட் கண்டிப்பா எழுத போறீங்க, டாக்டர் ஆகணும் அப்படின்னா ஃபோக்கஸ் தான் இருங்க. இது இந்த சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு இப்பவே தெரிஞ்சிருச்சு இல்லையா? இன்டர்னல் எக்ஸாம்ஸ் வரும், கல்ச்சுரல்ஸ் வரும், சோசியல் மீடியா டைவர்ஷன்ஸ் இருக்கு, செமஸ்டர் இருக்கு, பிராக்டிகல்ஸ் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு நீங்க ஒரு பார்ஷியல் டிராப் பண்ண போறதா முடிவு எடுத்தீங்க அப்படின்னா மேக் ஷுர் you have to overcome these challenges. You have to be focused without getting diverted. Okay? ஒரு நாளைக்கு 3 சாப்டர்ஸ்மே 3 சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நிறைய பேர் பண்ற தப்பு தெரியுமா? ஃபர்ஸ்ட் நான் பயாலஜி எடுத்துக்கிறேன், ஒரு 3 மாசம் எடுத்து நான் பயாலஜி முடிச்சிடறேன், ஒரு 2 மாசம் எடுத்து நான் பிசிக்ஸ் முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் நான் கெமிஸ்ட்ரி பாத்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. சரியா? ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டே இருக்கீங்க, தோணல, போர் அடிக்குது, படிக்கிற மூடு இல்ல அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் மூடி வச்சுட்டு ஒரு 5 minutes பிரேக் விட்டுட்டு வேற சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிருங்க. சரியா? சோ இந்த மாதிரி தான் உங்களுடைய ரொட்டீனை நீங்க வந்து செட்டப் பண்ணிக்கணும். ஐ நோ இட் இஸ் நாட் an easy journey. It is going to be tough journey. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி காலேஜ் ஜாயின் பண்ணிட்டாங்க அண்ட் நீங்க இப்ப பார்ஷியல் டிராப் பண்ணாலும் கூட இருக்கவங்க ஜாலியா இருப்பாங்க, நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வரும், நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஆனா அந்த நேரத்திலுமே நீங்க ஃபோக்கஸ்டா உங்க ட்ரீம்காக ஹார்ட் ஒர்க் போடுறது என்னைக்குமே வந்து வீணாகாது. பை தி எண்ட் ஆஃப் த டே அந்த ஒயிட் கோட் மாட்டிட்டு அண்ட் ஸ்டெத்தாஸ்கோப் போட்டுட்டு உங்களுடைய ட்ரீம் காலேஜ்ல உள்ள போறப்போ நீங்க இவ்வளவு பட்ட கஷ்டம் எல்லாமே நம்ம கண் முன்னாடி மறைஞ்சே போயிடும். சரியா? சோ ஒரு 3 சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் ஒரு டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் நம்ம பண்ண தப்பு என்னது, சாப்டர் வைஸா படிச்சுட்டு இருந்தோம். சோ இனிமே நம்ம டாபிக் வைஸ் மாஸ்டரி பண்ண போறோம். ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிமம் 50 MCQs, ஹை ப்ராபபிலிட்டி MCQs சால்வ் பண்ணிடுங்க. சரியா? அண்ட் தென் எந்த அளவுக்கு நம்ம கான்செப்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு MCQ பிராக்டிஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்க கான்செப்ட் எல்லாத்தையும் படிச்சிட்டீங்க, ப்ராப்ளம் பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா தெரிஞ்ச கான்செப்ட்ல இந்த நீட்ல ஒரு கொஸ்டின் வந்தா கூட உங்களால அட்டெண்ட் பண்ண முடியாது. சரியா? சோ எந்த அளவுக்கு கான்செப்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க MCQ பிராக்டிஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இது வந்து போர்டு எக்ஸாம்ஸ் மாதிரி கிடையாது அப்படிங்கறத நீட் 2024 ரியலைஸ் பண்ணிருப்பீங்க. அண்ட் எஸ், as I told, consistency is the key. This journeyல நிறைய டைவர்ஷன்ஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஏற்ற தாழ்வு, டவுன்ஃபால் எல்லாமே வந்து இருக்கும். நமக்கு நிறைய நேரத்துல டிமோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணுவோம், நிறைய நேரத்துல பேரண்ட்ஸ் ப்ரெஷர் இருக்கும், பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கும். என்ன ஒரு விஷயம் நம்ம எல்லாரோட பின் தங்கி இருக்கோமே அப்படிலாம் வந்து தோணும். பட் consistency, determination is the key. Okay? எவ்வளவு நாள் நீங்க கன்சிஸ்டன்டா படிக்கிறீங்க and then எவ்வளவு நாள் நீங்க எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ், டைவர்ஷன்ஸ் இருந்தாலும் ஃபோக்கஸ்டா உங்க கோல்காக நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படிங்கறதா உங்களுடைய மார்க்கை டிட்டர்மின் பண்ணவே போகுது. So we have launched a Super 30 batch. அதுல வெறும் 30 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான். நீட்ல சூப்பர் மார்க் வாங்கினவங்க or 12th சூப்பர் மார்க் வாங்கினவங்க அந்த மாதிரி கிடையாது. எந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உண்மையாவே அவங்க ட்ரீம்காக ஒரு வருஷத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி பயங்கர ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு ஃபோக்கஸ்டா, ரெடியா, ப்ரிப்பேர்டா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த பேட்ச். So you'll be having daily live classes இருக்கும். And then அந்த live classes என்னைக்காவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா daily live உடைய recordings available இருக்கும். And for every chapters topic wise எல்லாமே நமக்கு pre-recorded videosum இருக்கும். And we'll be giving you books also. And ஒரு டாபிக்கா நம்ம முடிக்க இப்போ ஒரு நீங்க ஏன் கூட சேர்ந்து ஒரு 20 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க மட்டும் தனியா ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி பாப்பீங்க. ஓகே? அதுக்கப்புறம் ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் டெஸ்ட்ல நீங்க சால்வ் பண்ணி பாப்பீங்க. சோ ஒரு டாபிக்கே எடுத்து நம்ம அந்த டாபிக்ல இருந்து எப்படி எல்லாம் क्वेश्चन கேட்கலாம், என்னென்ன ஆர்டர்ல எல்லாம் கேட்கலாம் அப்படிங்கறதெல்லாம் கம்ப்ளீட்டா நம்ம மாஸ்டர் பண்ணிடலாம். சோ லைவ் கிளாஸஸ்லயே உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலுமே நீங்க சாட்ல கேட்கலாம், லைவ் கிளாஸ் நம்ம இன்டராக்ட் பண்ணலாம். And then there will be a பக்கா revision sessions and then we'll be having a mock test after completing the syllabus and everyday நம்ம doubt solving sessionum வந்து இருக்கும். If you are interested in the Super 30 batch அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஒரு லிங்க் இருக்கும், அந்த கூகுள் ஃபார்ம்ஸை நீங்க ஃபில் பண்ணிடுங்க. சோ ஆல் தி வெரி பெஸ்ட். நீட் எக்ஸாம் ரிலேட்டடா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க.